World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஃபஸ்ட்டு வீக்கெண்டில் நம்ம இலவச வகுப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 7/6/2026 அன்று அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் இலவச வகுப்புகள் கொடுக்க போகிறோம். கடந்த ஒரு 3 வருடங்களாக நிறைய இலவச வகுப்புகள் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு தலைப்புகள்லையும் வித்தியாசமான முறைகளில் மக்களுக்கு பயன்படுற வகையில் சேவை மனப்பான்மையோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் எந்த வகுப்பு கொடுக்க போகிறோம் அப்படின்னா அனுபவ பரிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்க போகிறோம். ஸோ 100% வெற்றி கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்களை தான் இந்த விஷயத்தில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது நிறைய டைப்பில் இந்த பரிகாரங்கள் நம்ம எடுக்கலாம். கிரக ரீதியாக எடுக்கலாம், பாப ரீதியாக எடுக்கலாம், அதுக்கப்புறம் ராசி ரீதியாக நிறைய எடுக்கலாம், நட்சத்திர ரீதியாக எடுக்கலாம், தீதி யோக கரணம்னு சொல்லிட்டு பஞ்ச அங்கத்தை பயன்படுத்தி கூட நம்ம எடுக்கலாம். அந்த மாதிரி நிறையா டைப்ஸில் ரேண்டமாக இந்த அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்களை ஒரு 3 மணி நேர வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் படிக்கக்கூடிய பரிகாரங்களில் ஒரு 10 பரிகாரங்களை மட்டும் நாம் இந்த டெமோ வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன். மற்ற பரிகாரங்கள்லாம் நீங்கள் இந்த ஃப்ரீ கிளாஸ்க்கான லிங்க்கை வாங்கிட்டு அதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிரக ரீதியான பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பரிகாரம் கொடுக்குறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செவ்வாய் அவங்களுக்கு 8ல் மறைஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு அனுபவ ரீதியாக நிறையா பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆகிருக்கு. அதில் என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னா, செவ்வாய் 8ல் மறைஞ்சவங்க ரெட் கலர் ரிப்பன், சிகப்பு கலர் ரிப்பனை கட் செஞ்சு அதை துண்டு துண்டாக கட் பண்ணி டாய்லெட்டில் போட்டுடணும். ஸோ அப்படி போட்டுட்டாங்கன்னா, டாய்லெட் ஆர் குப்பையில் போட்டாங்கன்னா அந்த செவ்வாய் 8ல் மறைஞ்சதுக்கான ஒரு விளைவுகள் குறைஞ்சிரும். அப்போ மேஜராக எந்த ப்ராப்ளங்களும் வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் பரிகாரம்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ராசி ரீதியான பரிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு விருச்சக ராசியில் போய் நிறைய கிரகம் உட்காந்துருச்சு. விருச்சக ராசியில் நிறைய கிரகம் இருந்தால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாட்டர் பாட்டில் அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் அடிக்கடி தானமாக கொடுக்கணும். ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறது துப்புரவு வீடு. ஸோ அழுக்கு குப்பை சம்மந்தப்பட்ட வீடு. அப்போ அதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஜூஸும் தானம் பண்ணால் விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் ஆக்டிவேட் ஆகும். விருச்சக ராசியில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் அவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விருச்சகத்தில் கிரகம் இருந்தால் அவங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாட்டர் பாட்டில் ஜூஸ் தானம் பண்ணிகிட்டே வந்தால் அந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும், நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த பரிகாரம் பாவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடியது. ஸோ 3வது பரிகாரமாக எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தங்களுக்கு 5ஆம் பாவத்தில் சனி இருக்குது. இப்போ இதுக்கு பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வ கோயிலில் கூட்டி பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். நீங்கள் எப்போல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்களோ உங்கள் கையால் குலதெய்வ கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டு வாங்க. அப்போ 5ஆம் பாவத்தில் கூட சனியால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமோ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு வகையிலையும் நம்ம பரிகாரங்கள் எடுக்கலாம். இப்படி ரேண்டமான பரிகாரங்களை தான் நான் அந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அடுத்து 4வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்,
மகம் நட்சத்திரம். மக நட்சத்திரத்தில் யார் கிரகம் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் இருக்கக்கூடிய பிணம் எரிக்கக்கூடிய வெட்டியான்களுக்கு பச்சரிசி தானம் செய்யணும். மக நட்சத்திரத்தில் யார் கிரகம் இருந்தாலும் சுடுகாட்டில் கூடிய வெட்டியான்களுக்கு பச்சரிசி தானம் பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அந்த பரிகாரங்களை வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்படி நம்ம நிறைய பரிகாரங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, அடுத்தது ஒரு 5வது பரிகாரம். ஐந்தாவது பரிகாரம் என்ன அப்படின்னா, இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருக்கு. இதுக்கு பரிகாரமே வந்து என்எஸ் மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நார்த் சவுத் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இந்த மேக்னெட்டை செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவங்க பாக்கெட்லேயோ பெட்ரூம்லேயோ நீங்கள் யூஸ் பண்ணுற காரில் பைக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கெட்ட விளைவுகளும் வராமல் தடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னா, கரணம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, தைத்துளையில் யார் பிறந்திருந்தாலும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும் லைஃப்பில். அதாவது இஸ்திரி பெட்டி யூஸ் பண்ணி அயன் பண்ணி ட்ரெஸ் பண்ணிங்கன்னா தைத்துளை கரணம் ஆக்டிவேஷனுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அடுத்தது, நீங்கள் பிறந்த கிழமை. கிழமை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தில் வரக்கூடியது. அப்போ நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலைக்கிழமையில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா, எந்த கிழமையில் பிறந்திருந்தாலும் வேலைக்கிழமையில் பிறந்திருந்தால் எந்த கிழமையில் பிறந்தாலும் அந்த கிழமையில் செவ்வாய் ஹோரை வரும்போது நீங்கள் விளக்கேற்றுனா, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணால் உங்கள் கிழமை ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து யோகம். யோகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பறவைகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கணும். உங்கள் யோகம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு பறவைகளுக்கு அடிக்கடி தீவனம் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அடுத்து திதி. திதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் அஷ்டமி திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்கள் அஷ்டமி திதி வரும்போது பக்கத்தில் இருக்கிற நதியில் போய் நீராட வேண்டும். மாதம் உங்கள் திதி வர அன்னைக்கு நதி, கடல், அருவி ஏதாவது ஒரு நீர்நிலையில் நீராடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பரிகாரங்களும் அனுபவத்தில் வெற்றி கண்ட பரிகாரங்கள். அந்த பரிகாரங்களை யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 100% வெற்றி கிடச்சிருக்கு, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக உங்கள் நட்சத்திரம் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க வந்து இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தன்னைக்கு புதன் ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விருட்ச தானம் செய்ய வேண்டும். இப்போ அனுஷம்னா வந்து மகிழ மரம். அப்போ மகிழ மரத்தை அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு புதன் ஹோரையில் தானம் பண்ணால் மிக சிறப்பாக அந்த நட்சத்திரம் வந்து இயங்கும். உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தை இயக்கணுமோ அந்த நட்சத்திரத்தோட விருட்சத்தை அந்த நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு புதன் ஹோரையில் நீங்கள் தானம் செய்வது சிறப்பு. விருட்சம் தானம் செய்வது சிறப்பு. இப்படி நிறையா பரிகாரங்களை இந்த 3 மணி நேர கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
ஒரு 50லேருந்து 100 பரிகாரத்துக்கு மேலே அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சாம்பிளாக ஒரு 10 பரிகாரம் இந்த போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வகுப்பை தவற விட்டுறாதீங்க. உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா பரிகாரங்கள் உங்களுக்கு கோல்டன் பரிகாரங்களாக கிடைக்க போகுது. இந்த கிளாஸ் வந்து 7/6/2026 காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இலவச வகுப்புக்கான லிங்க்கை வந்து வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் இந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.